வணக்கம் வணக்கம் மக்களே. இன்றைய அரசியல் சூழல் நேற்றைய இடம் தொடர்ச்சியோட பார்த்தோமா. நேற்று மே 18 மே தினம் யாராலும் மறக்க முடியாது. அதுவும் தமிழர்களை நாம மறக்க முடியாது. முள்ளிவாய்க்கால் படுகொலை நினைவு நாள் மே 18. தமிழினம், நம்மளோட தொப்புள் கொடி உறவுகள் இலங்கையில அழிக்கப்பட்ட ஒரு தினம். அதற்கான கண்டன ஆர்ப்பாட்டங்கள், கண்டனங்கள், கண்டன குரல்கள், இது எல்லாமே ஒவ்வொரு தமிழனோட மனசுலையும் ஆழமாக இருக்குன்றது. அதை தாண்டி நாம் தமிழர் என்ற கட்சி அது எப்பயுமே ஒரு மே தின எழுச்சி நாள் அப்படின்னு ஒன்று அவங்க அதை ஒரு கொண்டாட்டம்னு சொல்ல முடியாது, அது ஒரு நினைவு நாளாக அதை ஒரு ஏற்பாடு செஞ்சு பண்ணுவாங்க. அது அவங்களோட புரிதல், அவங்களோட செயல்பாடு. அதுபோக இந்த எல்லாருக்குமே அந்த விருப்பம் இருக்கும், நமக்குன்னு ஒரு தேசம் அப்படின்னு வரணும்னு. எதிர்காலத்தை எண்ணி காத்திருப்போம். அதன் பிறகு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயா தொல் திருமாவளவன் அவர் கொடுத்த பேட்டி, இந்த தமிழ் சமூகத்தோட அரசியல்ல, தமிழ்நாட்டோட அரசியல் எந்த அளவுக்கு ஆயிருக்குது பார்த்தீங்களா. ஒரு விஜயன்ற ஒருத்தர் வந்ததுனால அத்தனை ஆண்டு காலம் இருந்த கட்சிகள்லாம் ஒரு ஆட்டம் கண்டு அவர்கள்லாம் என்னென்னவோ தவறான முடிவுகள் எடுத்து, அதை விட முக்கியம் இவர் ஒரு பண்பட்ட ஒரு தலைவர். அவர் அங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, தெரிஞ்சவங்க சொன்னாங்க, இப்படி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு தெரியல. இன்னைக்கு எல்லாரோட சோசியல் மீடியாவும் பாதிப்பா இருக்கு. சோசியல் மீடியாவோட பாதிப்பு எல்லாருக்கிட்டையும் இருக்கு. இன்னும் நான் பாருங்க, என்ன முதலமைச்சர் ஆக்குறதுக்காக அவங்க 2 பேரும் பேசினாங்க அப்படின்னு சொல்லி வேற ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு சொல்லி இவருக்கு சொல்றாரு. அதை ஒரு மீடியா முன்னாடி பிரஸ் மீட் கொடுக்குறாரு. எப்படி பாருங்க, ஒரு பண்பட்ட தலைவருக்கு அவங்க 2 பேரும் இவரை முதலமைச்சர் இவர்கிட்ட பேசலையா, யாருக்கிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்களோ அது இவர்கிட்ட வந்துன்றாரு. இதெல்லாம் இன்னைய சமூகத்துல நமக்கு ரொம்ப கிளியரா வரும்போது ஒருத்தரோட எல்லாருக்குள்ளயுமே நீங்க நடிப்பு திறமை இருக்குன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ரீல்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸ் எல்லாரும் போடுறோம். ஈவன் நானும். அனைவரும் இந்த உலகமே ஒரு நாடக மேடை, அதில் நாம் எல்லாம் நடிகர்கள் என்று ஒரு கருத்து உண்டு. அது உண்மை. ஆனா அது முன்னாடி வெளிப்படுத்துறது இடம் எல்லாம் இன்னைக்கு வெளிப்படுத்த இடம் எல்லாருமே அதுல வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதை போன்ற ஒரு நிகழ்வு. அதற்கு பிறகு நாளை மருந்தகங்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற மருந்தகங்கள் முக்கியமா இருக்கிற மருந்தகம் எல்லாமே ஒரு நாள் வேலை நிறுத்தம் போறோம், அதை கடை அடைப்பு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. எதுக்கு சார் அது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆன்லைன்ல எத்தனை பேரோட பாதிப்பு ஏற்படுத்திருக்குன்னு ஆல்ரெடி தெரியும். வணிக சங்க நிர்வாகிகள்லாம் ஆல்ரெடி சொல்லிக்கிட்டே இருக்காங்க, ஆன்லைனோட இதெல்லாம் குறைங்கன்னு. ஆன்லைன்ன்றது ஒரு இம்பேக்ட் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா எல்லார் கையிலையும் மொபைல் இருக்கிறதுனால எல்லாருமே அதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முன்னாடியே ஒவ்வொரு கால் டாக்ஸி வச்சிருக்காங்க, அவங்க இவங்கன்னு பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க ஒரு போராட்டம் பண்ணாங்க. இன்னைக்கு மருந்தகங்கள் வந்திருக்கு, மருந்து விற்பனை ஆன்லைன்ல பண்ணும்போது அதுக்கான ஆஃபர் தராங்க. ஆனா இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு பெரிய பாதையை திறந்து வச்சுட்டு எல்லாரையும் இந்த வழியா வாங்கன்னுவாங்க. எல்லாரும் அந்த வழியை பயன்படுத்தும் போது கேட்டை போட்டுட்டு இதை தாண்டணும்னா காசு கொடுங்கன்னுவாங்க. அது எல்லாருக்கும் கண்கூடா தெரிஞ்ச ஒரு விஷயம். ஜியோ ஃப்ரீயா கொடுத்தாங்க, எல்லாரும் நெட் யூஸ் பண்ணோம். 1 GB எல்லாரும் ஒரு நாள் யூஸ் பண்றோம். நம்மளாம் ஒண்ணுமே யூஸ் பண்ணாம இருக்கணும், எல்லாரும் யூஸ் பண்ணோம். எல்லாரும் ஜியோக்கு போனாங்க. மற்றவங்களெல்லாம் காலி பண்ணாங்க. அவுட் பேயர்ஸ் காலி, ஏர்டெல், ஜியோ 2 பேர். இவங்க 2 பேரும் இப்போ பேசி வச்சு இன்னைக்கு ஒரு மந்த் நம்மளால இன்னைக்கு 1 GB யூஸ் பண்ணாம இருக்க முடியல பர் டே. அப்போ இன்னைக்கு எவ்வளோ வருது? 900 ரூபா வருது. 84 டேஸுக்கு ஒரு பேக்கு 900 ரூபா வருது. எப்படி இருந்தது, என்னைக்கு எப்படி மாறி? இதை தான் எல்லாரும் பண்ணுவாங்க. அதனால இந்த மருந்தகங்கள், மருந்து கடையடைப்புலாம் நடக்கணும். ஆனால் மொத்தமாகவும் தவிர்க்க முடியாது. ஆன்லைன் மருந்தகம், ஆன்லைன் மெடிசன் டெலிவரிஸ், ஆன்லைன்ல மருந்து விற்பனை வரையறைப்படுத்தணும், இல்லை வரைமுறைப்படுத்தணும் தான் சொல்றாங்க. அவங்களும் முழுமையா தடை செய்யுங்கன்னு சொல்லலை. ஆன்லைன் சூதாட்டங்களை தடை செய்ய சொல்லி தான் சொல்லணும் இருக்காங்க. ஆனால் இதை வரையறைப்படுத்தணும் தான் சொல்லியிருக்கோம். அதுக்காக நாளைக்கு ஒரு போராட்டம் இருக்கு. அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவர்களுக்கு சொல்லக்கூடியது. மேலும் அமைச்சரவையோட மாற்றம் இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. வர 21ஆம் தேதி அமைச்சரவை மாற்றம். இதுல கூட்டணி கட்சிகள், இந்த காங்கிரஸ்ல இருந்து வருவாங்களா, இன்னும் தாவேக்கல இருக்கிற பல பேரே வருவாங்களா அப்படின்னு தெரியல. அது நிகழப்போகுது. அது எல்லாத்தையும் விட முக்கியம், ஹிந்து நாளிதழ் தாவேக்கா கட்சியில
நம்மள மாதிரி சோசியல் மீடியாவில் பரவன ஒரு பல விஷயங்கள், பல புரளிகள், சில உண்மைகள், இது எல்லாத்தையும் போட்டு உடைச்சி எதெல்லாம் புரளிகள், எதெல்லாம் உண்மை, எது உண்மையான நிலவரம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதில் மிக முக்கியமானது தாவேக்கால இருக்கிற இன்னைக்கு அமைச்சராக இருக்கிறவங்கல இருந்து இன்னைக்கு எம்எல்ஏ இருக்கிற பல பேரும் ரொம்ப ஏழைகள், ஏழைகள்லாம் எம்எல்ஏ ஆகிருக்காங்க. ஆனால் அப்படி இல்லை. மொத்தமாக இருக்கிற 108 எம்எல்ஏல 107 ரைட்டா, 107 எம்எல்ஏ, விஜய் 2 தொகுதினா 107 எம்எல்ஏல ஒரு 10 பேர் லட்சங்கள் வச்சிருக்கவங்க. லட்சங்கள், லட்சமே இன்னைக்கு பல பேருக்கு பணக்காரனாக தான் தெரியும், லட்சாதிபதி அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் லட்சங்கள், சரி ஒரு புரிதலுக்கு ஒரு 15 லட்சத்துக்குள்ள சொத்து மதிப்பு காமிச்சவங்க, இதெல்லாம் அஃபிடவிட்ல அவங்க அஃபிஷியலாக காமிச்சது. 15 லட்சத்துக்குள்ள சொத்து மதிப்பு காமிச்சு ஜெயிச்சவங்க ஒரு 15 பேருக்கு இருப்பாங்க. மீதி எல்லாருமே கிட்டத்தட்ட கோடீஸ்வரர்கள். அது 1 கோடியிலேருந்து 10 கோடி வந்து விஜய் வச்சிருக்க 800 கோடி 700 கோடி, அந்த ஆதவ அர்ஜுனா இவங்கெல்லாம் இருக்கிற கோடிகள். ஸோ அப்போ அதனால அதுக்காக ஏழைகளாக இருக்கிறவங்க தான் வரணும் அப்படின்னு மற்றவங்களாம் பணக்காரன் வரக்கூடாதா, இல்லைன்னா ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் வரக்கூடாதுன்னு வரலாம். ஆனால் அது ஒரு பொய்யான கட்டமைப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருந்ததோட இம்பேக்ட் இன்னைக்கு தி ஹிந்து நாளில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் சொன்னது. விஜய் அவர்களோட அந்த சீட்டில் உட்காந்துருந்த ஒயிட் துணி எடுத்ததுக்கு அங்கேயோ ஒரு பொண்ணு வந்து சொல்லி அதை ரிமூவ் பண்ண, அது ஒரு பகட்டு தெரியுது, வெள்ளை துணி இருக்கையில் போட்டுருக்குது அப்படின்னு. அதெல்லாம் அது ஒரு கம்ஃபர்டபுள் போகிறதா. இப்போ நம்ம கூடமே சிலர் பைக்கில் போகும்போது ஒரு துண்டு போட்டு போவாங்க, வெள்ளை கலர் துண்டு போட்டால் அதுக்கப்புறம் அது அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அதை ஒரு பெரிய ப்ரொபகண்டா பண்ணது. அதுக்கப்புறம் சில அமைச்சர்களோட பேச்சுகள், நான் வாடகை கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டேன், அது பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டேன், அவர்களெல்லாம் கோடியில் வச்சுருக்காங்க. இங்கே பகட்டான வாழ்க்கை வாழ்ந்தா அது சிலருக்கு எரிச்சல் ஏற்படுத்தும். ஆனால் யாருமே வந்து பிச்சை எடுக்கணும் அப்பனா தான் நீ இந்த நல்லது செய்யணும்னு சொல்ல வரல. இவர்கள் காமிக்கக்கூடிய அந்த சில செயல்பாடுகள் தான் அது ஓவர் ஆக்டிங்காக அந்த மாதிரி தெரியுது. இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ, ஐ திங்க் ஒரு பெண் எம்எல்ஏ, அவர்கள் அவங்களோட அந்த அந்த அதிகாரிகளை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் அவங்க வீட்டில் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ள அது ஒரு பெரிய பகட்டான பண்ணாதான் சொல்லி அவங்க அதுக்கு ஒரு ரீல்ஸ் போட்டு அவங்க அதுக்கு ஒரு விளக்க வீடியோ கொடுக்குறாங்க. இன்னைக்கு சூழ்நிலையே அப்படி ஆயிடுச்சு. அதனால ரொம்ப ஓவர் ஹைப்ல நான் ரொம்ப ஏழைகள்னு சொல்றதும் வேணாம், கஷ்டப்பட்டு நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நல்லது செய்ய வேணாம். உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை சரியாக பயன்படுத்துனீங்கன்னா மக்கள் எல்லாரும் உங்களை கொண்டாடுவாங்க. நீங்க ரொம்ப வெளிப்படுத்திக்கணும், ஐயோ நான் பாருங்க எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு பண்ண வேணாம், ரொம்ப ஆடம்பரமாகவும் இருக்க வேணாம். இதுதான் எல்லாரோட எதிர்பார்ப்பும். நல்லது நடக்கும். நல்லது நடந்தால் அனைவரும்